சுப்புதான் எல்லாமேன்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிடுவாமா. அவன் அப்படிதானங்க இருந்தான். திடீர்னு இந்த தீர்ப்புக்கு அப்புறமா தான் அவன் மாறி போயிட்டான். நடந்ததை விடுக்கும்போது நமக்கு இப்ப எது முக்கியம்? நான் சொன்ன மாதிரி செய். முதல்ல நீ சுபோட அண்ணனோட பேசி ஏற்பாடு பண்ண சொல்லு. எப்படியாவது அவனை கூட்டிட்டு ஊருக்கு போங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அம்மா, நமக்கு இருக்கிற ஒரே வழி இப்போ இதுதான். அப்பா சொல்ற மாதிரி செஞ்சு பாப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரி, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. போய் காரியத்தை முடிக்கிற வழியை பாருங்க. ஆனா ஒண்ணு, நீங்க இப்படி 6 மாச பிளானோட தான் அவனை ஊருக்கு கூட்டிட்டு போற விஷயம் அவனுக்கு தெரியவே கூடாது. சரிப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரி கோமதி, கிளம்புங்க. பாத்துக்க. ஹலோ மாமா. காயத்ரி, நீ எங்க இருக்க? உங்களை பாக்குறதுக்காக தான் நான் பார்க்குக்கு வந்துட்டு இருக்கேன். நீ அங்க வர வேண்டாம். வேற எங்க மாமா வரணும்? டி நகர்ல ஹபீபுல்லா ரோட்ல வீட்டி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. அதுல ரூம் நம்பர் 203. சீக்கிரம் வா. சரிங்க மாமா. ஓகே, பை. ஆட்டோ. வா காயத்ரி. நல்லா இருக்கியா? நான் நல்லா இல்லாம இருந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு மாமா. இனிமே நான் நல்லா தான் இருந்தாகணும். சட்டம் அதை தான் சொல்லி இருக்கு. சாமியும் அதைத்தான் நினைக்கும். அப்படியா சொல்ற? ஆனா உனக்கு எது நல்லதுன்னு நீ சரியா முடிவு பண்ணலையோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐ மீன், தப்பான ஒருத்தனை சரியான புருஷன் நம்பி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க போறேன்னு சொல்ல வர. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே மாமா. சூர்யாவை எனக்கு ரொம்ப காலமா தெரியும். தற்செயலா அறிமுகமாகி ஃப்ரெண்ட் ஆகி ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சு அதை வெளிப்படுத்திக்க விரும்பாம கஷ்டப்பட்டு விதி வேற விதமா எங்களை சேர்த்து வச்சு படாத பாடெல்லாம் பட்டு இன்னைக்கு அவரோட குழந்தைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்கேன். ஆனா எத்தனை கஷ்டப்பட்டாலும் என் நம்பிக்கையை மட்டும் நான் இழக்கவே இல்லை மாமா. அதுக்கு ஒரே காரணம், சூர்யா நல்லவருங்கிற எண்ணம், ஒரு நல்லவன் தப்பு பண்ண மாட்டாங்கிற தீர்மானம், என்னோட செலக்ஷன் தப்பா இருக்காதுங்கிற தன்னம்பிக்கை. தப்புதான் காயத்ரி, நீ தப்பாதான் கணக்கு போட்டிருக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த சூர்யா ஒன்னும் யோகியமானவனும் இல்ல. அவன் கட்டின தாலி அவ்வளவு புனிதமும் இல்ல. அத நீங்க சொல்லாதீங்க. இது என்னோட வாழ்க்கை, என்னோட முடிவு. நான் தீர்மானிக்கிறதா இது எல்லாமே. நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னதுக்கு காரணமே உங்ககிட்ட இருக்கிற சிக்கல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். கௌரியோட வாழறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மாமா? கௌரி உங்ககிட்ட அன்பா தானே இருக்கா, மரியாதையா தானே நடந்துக்கிறா, அக்கறையா தானே கவனிச்சுக்கிறா. உங்களோட எல்லா தப்பையும் மன்னிச்சு உங்களை ஏத்துக்க அவ தயாரா இருக்கா. இதுக்கப்புறமும் நீங்க இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்து தங்கி எல்லாருக்கும் மன உளைச்சலை கொடுத்துட்டு இருக்கிறது எனக்கு சரியா படல மாமா. கௌரியோட வாழறதா என்ன பேசுற நீ? என் மனசு முழுக்க நீ இருக்க காயத்ரி. உன்னை தவிர இன்னொருத்தி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி. கேவலமா இருக்கு மாமா நீங்க பேசுறது. நான் இன்னொருத்தரோட பொண்டாட்டி.
அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறவ, அந்த டீசென்சிய மெயின்டைன் பண்ணுங்க. முடியாது காயத்ரி. உன்னை இன்னொருத்தனோட பொண்டாட்டியா இந்த ஜென்மத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சின்ன வயசுல இருந்து நீதான் எனக்குன்னு சொல்லி சொல்லி வரம் போட்டு வளர்த்த மனசு இது. திடீர்னு நீ இன்னொருத்த பொண்டாட்டின்னு என் முன்னாடி வந்து நின்னேனா சரின்னு ஏத்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் தியாகி இல்ல. அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் வாழ்க்கையில சூர்யாவை தவிர வேற யாருக்கும் இடம் இல்லை. இத நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்க என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். தயவு செஞ்சு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மாமா. கௌரி உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். தயவு செஞ்சு நீங்க கௌரியோட குடும்பம் நடத்துற வழியை பாருங்க. சத்தியமா அது நடக்காது காயத்ரி. இந்த பார், நான் இப்பவும் சொல்றேன், நீ எனக்கு சொந்தமானவன். நீ சுமந்துகிட்டு இருக்கிற குழந்தைதான் உனக்கு பிரச்சனைனா அந்த கவலை உனக்கு வேண்டாம். உன்னை ஏத்துக்கிறவன் உன் குழந்தைய நான் சேர்த்து ஏத்துக்க மாட்டேனா? வாய் மூடுங்க மாமா. திரும்ப திரும்ப இதே மாதிரி அபத்தமா பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். உன் கோவம் என்ன ஒண்ணும் பண்ணாது காயத்ரி. உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? ஒரு கட்டத்துல நீ சுமக்கிற இந்த குழந்தை எங்க என் காதலுக்கு அடைஞ்சலா போயிடுவோன்னு பயந்து அதை நான் கொலை பண்றதுக்கே முயற்சி பண்ணியிருக்கேன். நீ ஜெயில இருந்தப்ப ஒரு நாள் விஷத்தை கலந்த சாப்பாடை சாப்பிட்டு வைத்த வலியர் துடிச்சியா? அது ஞாபகம் இருக்கா? அது நான் கொடுத்து அமிச்ச விஷம். உன் கருவை கலக்க நினைச்சேன், முடியல. அந்த சூர்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ண, அதுவும் நடக்கல. தோத்து தோத்து தோண்டு போயிட்டேன்டி. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், அவனை அழிக்கிறதா என் நோக்கம், உன்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழறதா என் நோக்கம். எனக்கு தேவை உன்னோட சம்மதம் மட்டும்தான். 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க நினைக்கிறது நடக்காது மாமா. இப்பவும் சொல்றேன், நீங்க என் தங்கச்சியோட புருஷங்கிற காரணத்தினாலதான் உங்களை மதிச்சு பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பேசினதையெல்லாம் வேற யாராவது பேசியிருந்தா இந்நேரம் கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். பொண்ணுனா அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கெல்லாம்? நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கிறதுக்காக உங்க ஆசைக்கு என் வாழ்க்கையை என்னால பலி கொடுக்க முடியாது மாமா. இது என் வாழ்க்கை, என் விருப்பம், என்னோட முடிவு. எல்லாத்துக்கும் மேல சமூகம்னு ஒண்ணு இருக்கு. நீங்களும் நானும் உட்பட எல்லாரும் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். செய்யறது மட்டும் இல்ல, நினைக்கிறதுலயும் பேசுறதுலயும் கூட ஒரு ஒழுக்கம் வேணும், ஒரு யோகியம் வேணும். கௌரி உங்க மேல உயிரையே வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவளோட சேர்ந்து குடும்பம் நடத்துற வழிய பாருங்க. என்னைக்குமே நடக்காத ஒரு விஷயத்துக்காக கனவு கண்டு உங்க வாழ்க்கைய பாழாக்கிக்கிட்டு அவ வாழ்க்கைய சேர்த்து அழிச்சிடாதீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்ற வழிய பாருங்க. யோசனையில நல்லதா இருக்காத்த, ஆனா இது நடக்கும்னு எனக்கு தோணல. ஏமா நடக்காது? உன்னையும் சூர்யாவையும் கிராமத்துக்கு கூட்டிட்டு போறது ஏற்கனவே உங்க அண்ணன் சொன்ன யோசனை தானே? அன்னைக்கே நாம அதை செஞ்சிருந்தோம்னா இன்னைக்கு அனுபவிக்கிற பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்திருக்கும். அம்மா, நடக்காததை பத்தி யோசிச்சு நடக்கலையேன்னு ஃபீல் பண்றதை விட இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறத பத்தி யோசிக்கலாம். உங்க மாமாக்கு உன்னை பத்தின கவலைதாமா சுபு. கொஞ்ச நாளைக்கு சூர்யாவை கண்காணாத இடத்துக்கு கொண்டு போய் வச்சிருந்தோம்னா அந்த காயத்ரி கேஸ் தீர்ப்பு இந்த நினைப்பெல்லாம் அவனுக்கு இல்லாம போயிடும். நாம என்ன சூழ்நிலையில இருக்கோம், நம்மள சுத்தி என்ன நடக்குது, நம்ம கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் தாமா ஒரு மனுஷனோட குணத்தை தீர்மானிக்கும். சூர்யா காயத்ரியோட போய் குடும்பம் நடத்த போறேன்னு சொல்றான்னா அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்.
வீடு வேண்டாம், அப்பா அம்மா வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், தீர்ப்பு தான் முக்கியம், காயத்ரி தான் முக்கியம்னு பேசுறான்னா அவன் மனசுக்குள்ள பெரிய குழப்பத்துல இருக்கான்னு அர்த்தம். இந்த நேரத்துல அவனை நாம நல்ல சூழ்நிலைக்கு வெளியில கூட்டிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இதெல்லாம் மறந்து போயிடுமா. ஆனா சூர்யா அதுக்கு சம்மதிக்கணுமே அத்தை. என்னையே வேண்டான்னு சொல்றவரு எப்படி என் கூட கிராமத்துக்கு வர ஒத்துப்பாரு? அட நீ வேற சுப்பு, மறுபடியும் என்ன ஒன்னையும் அவனையும் ஹனிமூனுக்கு அனுப்ப போறோம். குடும்பத்தோட கிளம்பி கிராமத்துக்கு 2 நாள் போறோம், ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திரும்பி வந்துருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போலாம். எப்படியாவது ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணி கிராமத்துல இருந்து அவனை ஒரு 6 மாசத்துக்கோ 8 மாசத்துக்கோ நகர முடியாதபடி அங்கே வச்சிடணும். வேற வழியே இல்ல. இருக்கு வனிதா, அந்த 6 மாசத்துக்குள்ள சூர்யாவோட மனசுல இருந்து அந்த காயத்ரியோட நினைப்ப சுத்தமா அழிச்சிடணும். சுப்புதான் அவன் வாழ்க்கைன்னு முடிவு பண்ற அளவுக்கு நாம எல்லாருமே நடந்துக்கணும். இவ்வளவு நாள் அப்படிதான் தெரிந்தாரு, இப்பதான் திடீர்னு மாறி போயிட்டாரு. பாசம்னு நம்ம சொல்றதெல்லாம் அவர் காதுல வேஷம்னு விழுது. அப்படி என்னதான் காயத்ரி கிட்ட கண்டாரோ, பட் என்னாலும் அவரை காயத்ரியோட வாழ விடவே மாட்டேன். ஆனா அதை நீ இங்க இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் கிராமத்துக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. அத்த, மாமா நல்லா இருக்காரா? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. எனக்காக கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவர் இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு. நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு அத்த. தண்டனையை நினைச்சு அவர் கவலைப்படலம்மா. காயத்ரிய காரணமா வச்சு எங்க சூர்யா உன்னை தண்டிச்சுட்டு போறானோன்னு தான் அவரு கவலைப்படுறாரு. அப்பா எது சொன்னாலும் நிச்சயமா அது நல்லதுக்கு தான் இருக்கும். முதல்ல எல்லாரும் கிராமத்துக்கு கிளம்பலாம். நான் சம்மந்தி கிட்ட பேசுறேம்மா. ஊருக்கு போறதுக்கு உடனடியா ஏற்பாடு பண்ண சொல்றேன். சூர்யா சார் இருக்காரா? நீங்க யாருங்க? நான் வீட்டு புரோக்கர்மா. சாருக்கு ஒரு வீடு பார்த்திருக்கோம். அதான் கமிஷன் காசை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வீடு பார்க்க சொன்னாரு, வீடு காமிச்சேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டாரு. கமிஷனை வாங்கிட்டு போய் வீட்டுக்கு வர சொன்னாரு, அதான் வந்தேன். என்ன இது அநியாயமா இருக்கே. ஆமா, நீங்க எந்த ஏரியால வீடு பார்த்து கொடுத்திருக்கீங்க? அது எந்த ஏரியாவுல வீடு பார்த்து? யோ, உன் வேலை வெறும் வீடு பார்த்து கொடுக்கறது மட்டும்தான். எதுக்கு எங்கள்கிட்ட அவசியமா பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி முந்திரி கொட்டத்தானலாம் எனக்கு பிடிக்காது. சார், நான் எதுவும் சொல்லல சார். அம்மா தான் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளதான் நீங்களே வந்துட்டீங்களே. இந்த உன் கமிஷன். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. டேய் நில்லு. என்னடா இதெல்லாம்? அன்னைக்கு அப்படிதான் ஒரு புரோக்கர் வந்துட்டு போனாரு. இந்த வீட்ல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காயத்ரி கூட்டு வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் தனியா போறேன்னு. அதுக்கு தான் சூப்பரா ஒரு வீடை பார்த்திருக்கேன். நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்க சூர்யா? ஏன் இப்படி வேணும்னு அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? தாலி கட்டின பொண்டாட்டிங்கிற அந்தஸ்தோட நான் ஒருத்தி வீட்டுல இருக்கிறப்போ என் ஜென்ம எதிரியோட குடும்பம் நடத்த போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? மனசாட்சியா? அது மனசு இருக்கிறவங்க கேட்டா எனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு பதில் சொல்றேன். எனிவேஸ், நான் புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சின அப்புறமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். கௌரி, கௌரி அக்கா, மாமாவை பார்த்தேன் கௌரி. நிறைய பேசியிருக்கேன். எனக்கு என்னமோ அவர் கண்டிப்பா மனசு மாறி உன்னோட வாழ்வாருன்னு தோணுது. அவ வாழ்ந்து கிழிச்சதெல்லாம் போதும்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீதான் சொல்ல சொல்ல கேட்காம அவனை போய் பார்த்துட்டு வரேன்னு போன. அவன் அயோக்கியண்டி. அவன்லாம் திருந்து வாங்குற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. மாமா திருந்திதான் தீரணும். ஏன்னா இது கௌரியோட வாழ்க்கை பிரச்சனை. அவரை திருத்தி சரி பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு. உடைஞ்சு போன டப்பாவை தூக்கி போடுற மாதிரி
உறவை தூக்கி போட முடியாதுமா. 5 விரல்ல 5ம் ஒரே மாதிரியா இருக்கு. மாமா கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு நீ காரணம், அப்பா காரணம், நான் காரணம். நாம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல காரணமா தான் இருந்திருக்கோம். தப்ப நாமளே செஞ்சுட்டு தண்டனையை மட்டும் அவருக்கு கொடுக்கறது எனக்கு சரியா படலம்மா. நீ பேசுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் காயத்ரி. என் மேலயும் தப்பு இருக்குதான். ஆனா அவன் நல்லவ மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தி இருக்காமா. 2வது தடவை உன்னை அவனுக்கு கட்டி வைக்கிறதா பேசி அது இல்லாம ஆனப்போ அப்பவே அவன் சுயரூபத்தை காட்டியிருந்தான்னா இந்நேரம் பிரச்சனையே இல்லாம சுமூகமா முடிஞ்சிருக்கும். அவ்வளோ ஏன் உன் மனசுல யாராவது இருக்காங்களான்னு அன்னைக்கே நான் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். எதுக்குமே வழி இல்லாம பண்ணிட்டானே. நான் என்ன சொன்னாலும் அப்படியே வேத வாக்கா எடுத்துக்கிற மாதிரி நடிச்சு நம்ப வச்சுட்டானே. பழசெல்லாம் இப்ப எதுக்குப்பா? மாமா கிட்ட இன்னைக்கு நான் தெளிவா பக்குவமா எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கேன். என் மேல அவருக்கு இருக்கிற ஆசை அர்த்தம் இல்லாததுன்னு அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் சூர்யாவோட வாழ போறவன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. என் குடும்பம், என் புருஷன், என் குழந்தைன்னு என்னோட வாழ்க்கை வேற விதமா மாறப்போகுது. மாமா இப்படி பைத்தியக்காரத்தனமா கற்பனையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்காம ஒழுங்கா கௌரியோட குடும்பம் நடத்துறதுதான் அவருக்கு நல்லதுன்னு எடுத்து சொல்லிட்டு வந்திருக்கேன்பா. எனக்கு என்னவோ நான் சூர்யாவோட வாழ போற அதே நேரத்துல கௌரியும் மாமாவோட சந்தோஷமா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான்னு தோணுது. கனவு கண்டுட்டு இருக்கியா காயத்ரி? இங்க பார், இந்த சுப்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ சூர்யாவோட வாழவே முடியாது. வா சுப்பு, உட்காரு. எதுக்கு நின்னுகிட்டே பேசிட்டு இருக்க? ரொம்ப சூடா இருக்க போல இருக்கு. ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடுறியா? கௌரி, சுப்புவுக்கு லெமன் ஜூஸ்னா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா சில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா. ஏய், என்ன வெறுப்பேத்துறியா? உன் மேல கொலை வெறியில இருக்கேன்டி. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என் வாழ்க்கையை திருடிட்டு போக நினைச்ச கொள்ளக்காரடி நீ. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சுப்பு. லீவ் வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி கடவுள் எனக்கு பதிலா உன்னை கொஞ்ச நாள் சூர்யாவோட வாழ வச்சிருக்காரு. நான் திரும்ப வந்ததும் இப்போ உன் வேலை போயிடுச்சு. அவ்வளவுதானே தவிர நான் ஒன்னும் உன் வாழ்க்கைய திருடலாம் இல்ல. அப்பா சட்டைய குழந்தை போட்டு பார்த்து ரசிக்கிற மாதிரி ஏன் சூர்யாவ நீ கொஞ்ச நாள் ரசிச்சிருக்க, அவ்வளவுதான். ஏய், என்னது ஓ சூர்யாவா? எப்பத்துல இருந்து இதெல்லாம்? கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்கியா? எந்த கோர்ட் தீர்ப்பும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது காயத்ரி. நான் நினைச்சா நினைச்சத செய்வேன். வாழணும் நினைச்சா வாழவும் செய்வேன். அழிக்கணும் நினைச்சா அழிக்கவும் செய்வேன். ஒன்ன அழிச்சாதான் நான் வாழணும்னு இருந்தா அத ஒரு புண்ணிய காரியமா நினைச்சு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். பாக்குறியா?